அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் ஆண்டவர் தரும் புகலிடம் பற்றியது. நம் வாழ்வில் நெருக்கடியான நேரங்களும் மன அழுத்தங்களும் நம்மை ஒடுக்கும் போது நாம் சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் நமக்காக ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார். அவரை நம்பி வருபவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதே விவிலியம் நமக்கு தரும் உறுதி. மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக இருப்பதால் அடைக்கலமான அன்னையின் வழியாக நாம் இறைவனின் பாதுகாப்பை தேடுவோம். அன்னை மரியாவின் மாசற்ற இதயம் நமக்கொரு புகலிடமாகவும் விண்ணகத்திற்கு செல்லும் வழியாகவும் இருக்கிறது. அந்த தாயின் கரம் பிடித்து இறைவனின் பேரன்பில் நம்பிக்கை கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஒடுக்கப்பட்டோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய இறைவா, உம்மை போற்றுகிறோம். நெருக்கடியான வேளைகளில் எமக்கு புகலிடமாகவும் தஞ்சம் தருபவராகவும் இருக்கும் உமது மாறாத அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஒடுக்கும் பிரச்சனைகளில் இருந்து எங்களை விடுவித்து உமது ஆசீர்வாதமான பாதையில் எங்களை நடத்தியருளும். அன்னை மரியாளின் பரிந்துரையால் எமது இல்லங்களில் உமது தெய்வீக பாதுகாப்பு நிலை பெற செய்து எவ்வித தீங்கும் எங்களை அணுகாதபடி காத்து கொள்ளும். ஆமென்.